கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மனமகிழ்ச்சி நேரம் மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே பெருவிதமான மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதம் 15வது வசனம் வாசிக்கிறேன், சற்று கவனியுங்கள். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 90வது சங்கீதம்
மோசேயின் ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தன் மோசே ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பாருங்கள் என்ன சொல்லுகிறார். தேவரீர், நாங்கள் சிறுமையை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சியை தர வேண்டுமானால் ஒரே ஒரு வழி, ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்பது தான். இந்த நாட்களில் ஒருவேளை துன்பத்தோடு கூட இருக்கிறீர்களா? பலவிதமான நெருக்கத்தோடு கூட இருக்கிறீர்களா? பலவிதமான தேவையோடு கூட இருக்கிறீர்களா? ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். ஆண்டவரே, இந்த வருடத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள் ஆண்டவரே, எத்தனையோ உபத்திரவங்கள் ஆண்டவரே, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமையல்லவோ வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் போல அநேக தீமைகள், அநேக பாடுகள் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு மனமகிழ்ச்சியின் நாட்களை காணும்படிக்கு எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனமகிழ்ச்சியின் நாட்களை காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 14வது சங்கீதம் 7வது வசனத்தில், சங்கீதம் 53:6 வாசிக்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி, இந்த நாட்களில் என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை எல்லாம் திருப்பி ஆண்டவர் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். அன்பு சகோதரனே, சகோதரியே, என்னென்ன துன்பத்தின் மத்தியில் இருக்கிறீர்களோ இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். ஒருவேளை உங்களுடைய சிறையிருப்பு மாறுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே மண்டியிட்டு, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த சிறையிருப்பை மாற்றும் என்று சொல்லுங்க. களிப்பும் மகிழ்ச்சியும் கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வியாதி என்கிற சிறையிருப்பு நிமித்தமாய் கண்ணீரோடு கூட இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒருவேளை வியாதி பலவீனத்தோடு கூட இருக்கிறீங்களா? டாக்டரால் கைவிடப்பட்டு போகிற நிலைமையில் இருக்கிறீங்களா? ஐயோ, இந்த குறிப்பிட்ட சரீரத்தில் இந்த வியாதி வந்துட்டேன்னு சொல்லி புலம்பி தவிக்கிறீங்களா? ஐயோ, என் சரீரத்தில் இந்த கட்டி வந்திருக்கிறது, என் எலும்பில் இந்த மாதிரி ஒரு வியாதி வந்திருக்கிறது, என் ரத்தத்தில் இந்த மாதிரி ஒரு வியாதி வந்திருக்கிறது. என்ன சரீர பலவீனத்தோடு கூட இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தருடைய சிறையிருப்பை எல்லாம் திருப்பி களிப்பும் மகிழ்ச்சியும் கர்த்தர் கட்டளையிடுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரிந்து வாழுகிற ஒரு நிலைமை, இன்னைக்கு ஒருவேளை துக்கத்தோடு துன்பத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? என் ஆண்டவருடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தோல்விகள், குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, பிஸ்னஸில் தோல்வி, படிப்பில் தோல்வி, எல்லா காரியத்திலையும் தோல்வி, மிகுந்த உள்ளமுடைந்து போன நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றி கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்வாழ்வை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காண்கிற ஒரு பயங்கரமான ஒரு காரியம், ஒரு குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லையே, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, 7 வருடம் ஆயிற்று, 10 வருடம் ஆயிற்று என்று சொல்லி கூட புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பி உங்களை மகிழ்விப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கவலைப்படாதிருங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலருடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய திருமண தடைகள், இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கண் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, என் மகனுக்கு இவ்வளோ வயசாயிட்ட, என் மகளுக்கு இவ்வளோ வயசாயிட்ட, இன்னும் இந்த திருமண காரியம் ஒழுங்காகலையே. கவலையோடு கூட இருக்கிறீங்களா? நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பொல்லாத பிசாசு உங்களுடைய சிறை பிடித்து வைத்திருக்கலாம், சிறையிருப்புக்குள்ள வைத்திருக்கலாம்.
ஏதோ ஒரு பலவீனத்தை கொடுத்து, ஏதோ ஒரு தடையை கொடுத்து, ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொடுத்து இன்னைக்கு அந்த சிறையிருப்பை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தரப்போகிறார். நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சியை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமோஸின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கவலைப்படாதிருங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் சிறையிருப்பின் மத்தியிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட சிறையிருப்பை எனக்கு திருப்பும் ஆண்டவரே. எனக்கு ஒரு புது வாழ்வை தாரும் ஆண்டவரே. நான் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சியை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்வார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சிறையிருப்பு மாறுவதற்கு 2 காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வேதத்திலே வாசிக்கிற உபாகமங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நீங்கள் வேத புத்தகத்தை திறந்து வாசித்து பாருங்கள். கர்த்தரின் சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கிற போது நம்முடைய சிறையிருப்பை எல்லாம் கர்த்தர் திருப்புவாராம். இந்த நாட்களில் ஒருவேளை சிறையிருப்போடு கூட இருக்கிறீங்களா? துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சியை நீங்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? இந்த பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போன நிலைமையில இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்பணிகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பக்கமாக திரும்பும் போது நம்முடைய சிறையிருப்பை எல்லாம் கர்த்தர் திருப்பி விடுவார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மோசே பக்தன் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 10 கட்டளையை மீறி போனார்கள். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். என் அன்பு தேவப்பிள்ளையே, சிறையிருப்பின் மத்தியில் அநேக பாடுகள் வழியே கடந்து போனார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில தத்தளிப்புகள், சில ஏமாற்றங்கள், சில பிரச்சனைகள், சில உபத்திரவங்கள், சில பாடுகள். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாம இருதயத்தை கடினப்படுத்துகிற ஒரு காரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடந்தா என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை எல்லாம் நான் திருப்பி உங்களை நான் வாழ வைப்பேன். நீங்க துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சியை உங்க வாழ்க்கையில நான் கொடுப்பேன் என்று சொல்லி இந்த மனமகிழ்ச்சியின் நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, 2வது காரியம் பாருங்க. செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் விசாரித்து நம்முடைய சிறையிருப்பை எல்லாம் திருப்புவாராம். இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, சிறையிருப்போடு கூட நீங்கள் இருக்கிறீங்களா? ஐயா, இந்த குறிப்பிட்ட சிறையிருப்பில் நான் தவங்கி கொண்டிருக்கிறேன் சொல்றீங்களா? என் ஆண்டவர் சொல்லுதா, உன் சிறையிருப்பை எல்லாம் நான் விசாரித்து உன் சிறையிருப்பை எல்லாம் நீக்கி நீ துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில கொடுப்பேன். வரப்போற ஒரு புத்தாண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பைபிள் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 140:12 சிறுமையும் எளிமையுமானவர்களை என் ஆண்டவர் விசாரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஐயா, நான் ஒரு சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களைத்தான் அவர் விசாரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். உங்க சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். உங்களுடைய துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகையினால் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் உங்களுடைய பாரங்களை இறக்கி வையுங்க. ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட சிறையிருப்பின் மத்தியில் கண்ணீரோடு கூட இருக்கிறேனப்பா. ஆண்டவரே, இந்த சிறையிருப்பை எனக்கு மாற்றி போடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாற்றுங்கன்னு சொல்லி இன்னைக்கு கேளுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 142:4 பாருங்கள். பக்தன் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவருமே இல்லை என்று சொல்லி. இன்னைக்கு நீங்க கூட அப்படி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம். என் பிரச்சனை யாருக்கு தெரியும், என் மன குமுறல் யாருக்கு தெரியும் என்று வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. என் அன்பு சகோதரனே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருங்க. கடன் பிரச்சனை
வேதனையோடு இருக்கிறேன் பிரதர், இந்த குறிப்பிட்ட நன்மைக்கு காத்திருக்கிறேன் பிரதர், இந்த ஆசீர்வாதத்துக்காக நான் ஏங்கி நிற்கிறேன் சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய மன பாரங்களை இறக்கி வையுங்க, உங்களுடைய கவலைகளை இறக்கி வையுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்வாழ்வை கர்த்தர் கொடுப்பா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 45 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, இயேசு சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்குகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இன்னைக்கு சிறையிருப்பின் மத்தியில் வாழ்றீங்களா? ஆண்டவரே என் சிறையிருப்பை எல்லாம் மாற்றுங்க சொல்லுங்க. இயேசுவை நோக்கி கதறுங்க. இன்றைக்கு அவர் உங்களை விசாரித்து உங்க சிறையிருப்பை மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பார். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஒரு வினாடி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் தியானித்தமுடைய வசனத்தின்படியே துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம், நீர் எங்களை விசாரித்து எங்கள் சிறையிருப்பை எல்லாம் மாற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே களிப்பையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறீரப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன சிறையிருப்பின் மத்தியில் இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே வியாதி என்கிற சிறையிருப்பு மாறுவதாக. ஆண்டவரே தரித்திரம் என்கிற சிறையிருப்பு மாறுவதாக. தோல்வி என்கிற சிறையிருப்பு மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே என்னென்ன சிறையிருப்பின் மத்தியில் ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்ணீரோடு கூட இருக்கிறார்களோ அந்த சிறையிருப்பு மாறி போகட்டும். ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, இந்த திருமண காரியம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, நான் செய்கிறதெல்லாம் எனக்கு தோல்வியாய் இருக்கிறது என்று புலம்பி தவிக்கிற பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலே நீருடைய பிள்ளைகளோடு கூட உடைய வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே வரப்போகிற புத்தாண்டு உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமையும்படியாய் தேவன் கிருபை செய்வீராக. நன்மையும் கிருபையும் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.